நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ரகுராம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜானகிய வந்து கட்டிப்பிடிச்சு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த நீதிபதி இருக்காங்கல்ல, அவங்க வீட்லருந்து வெளியில வராங்க. அப்போ வந்து குரு கிட்ட வந்து மாயா வந்து சொல்றாங்க, "சார் எப்படியாவது வந்து அந்த கார்த்திய கண்டுபிடிச்சு பெரியம்மாவ வந்து வீட்டுக்கு கொண்டு போயே ஆகணும். இந்த இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணியே ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க சொல்லிட்டீங்கல்ல மாயா, நானும் பார்த்துக்கிறேன். என் சைட்லயும் நான் தேடுறேன். அந்த கார்த்தி எங்கே இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் நானு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாம் சார், சீக்கிரமா வந்து அவன தேடி கண்டுபிடிச்சா தான் அத்தைய வந்து முழுசா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில கொண்டு வர முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. "நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. என் சைடுல நான் மூவ் பண்றேன். சீக்கிரமா வந்து கோர்ட்ல வந்து ரூ. 10,00,000 காச ரெடி பண்ணிட்டு அம்மாவ வந்து வீட்டுக்கு கூட்டு போக பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குரு வந்து, "சரி சார், நாங்களும் போய் பணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ண போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பார்த்தா நம்ம மாயா, ஜானகி, கதிர் எல்லாம் வராங்க. அத பார்த்துட்டு பத்மாவுக்கும், பார்வதிக்கும் வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. என்னடா இந்நேரம் பார்த்தா அண்ணி வந்து ஜெயிலுக்குள்ள போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா, இந்த மாயா எல்லாத்தையுமே கெடுத்து வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாளே, இவள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. அந்த இடத்துல வந்து வெளியில வந்து நின்னுகிட்டு இருக்காங்களா, ஜானகி வந்து வந்தோடனே வாங்க நீ சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. அடுத்து மாயா வந்து சரி உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். நம்ம பெரியப்பா கிட்ட கொண்டு போய் காசு கேட்டா கண்டிப்பா வந்து அவர் தரமாட்டாரு. ஆல்ரெடி வந்து பெரியம்மா மேல பயங்கரமான கோவத்துல இருக்காரு. திருப்பி நம்ம வந்து ரூ. 10,00,000 கேட்டோம்னா அவர் வந்து தரமாட்டாரு. ஆல்ரெடி வந்து பெரியம்மா வந்து கதிருக்கு காசை கொடுத்து வெளியில கொண்டு வந்தது தெரிஞ்சு ரொம்ப கடுப்புல இருந்தாரு. இப்போ போய் கேட்கக்கூடாது. என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து கதிரு, மாயா வந்து 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயாவுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. கதிர், பேசாம வந்து நான் போய் எங்க அத்தைக்கிட்ட போய் கேட்கட்டுமா? அவங்க ஏதாவது நகை வச்சிருந்தாங்கன்னா, அத வச்சு இப்போ அடமானம் வச்சு எப்படியாவது பெரியம்மாவ வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? அப்படின்னா கேட்டு பாரு. ஆனா தருவாங்களா என்னன்னு தான் டவுட்டா இருக்கு. ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வேற உன்னைய பிடிக்காது. உன்கிட்ட நீ கேட்டா எப்படி தருவாங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "தரமாட்டாங்க தான். இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாமே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி நீ போய் கேட்டு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொன்ன உடனேயும் மாயா வந்து விறுவிறுன்னு போகிறாங்க. அவங்க அத்தை இருக்காங்கல்ல பத்மா, அவங்க கிட்ட போகிறாங்க. போன உடனே "அத்தை எனக்கு ஒரு உதவி செய்யணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சொல்லு, உனக்கு என்ன உதவி செய்யணும்? நீ தான் என்கிட்ட எதையுமே கேட்க மாட்ட, எதையுமே சொல்ல மாட்ட, பிறகு எதுக்கு நான் உனக்கு உதவி செய்யணும்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன அத்தை இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த குடும்பத்துக்காக தான் நாயா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி என்ன உதவி? அதை சொல்லு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், "இல்லை, பெரியம்மாவுக்கு வந்து ஜாமீன் கிடச்சிருச்சு. அவங்கள வெளியில் கொண்டு வரேன்னா ரூ. 10,00,000 காசு கட்ட சொல்லிட்டாங்க. இப்போ அந்த காசுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்ககிட்ட தான் நிறைய நகை இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொடுங்க. என்கிட்டயும் காசு இல்லை. அதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "என்னது, எங்கிட்ட நகை கேட்டுக்கிட்டு இருக்க? நாங்களே நகை இல்லாமல் சும்மா தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட எந்த நகை இருக்குது? எல்லா நகையுமே வந்து அண்ணிக்கிட்ட தான் இருக்குது. அண்ணிக்கிட்ட தான் கேட்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆல்ரெடி வந்து அண்ணியோட தாலி செயின் மட்டும்தான் இருக்குது. அது வந்து காணாது. நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்கிட்டலாம் இல்லைப்பா." அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ரகுராம் வந்து அவங்களுக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. "என்ன என்ன விஷயம்? மாயாலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க. "அண்ணே இல்லைண்ணே, உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்குது? அந்த மாயா வந்து எங்ககிட்ட வந்து ரூ. 10,00,000 காசு கேட்குறானே, நகையை கொடுங்க, நான் வந்து அடமானம் வச்சுட்டு அண்ணியை வந்து வெளியில் கூட்டு வந்துட்டு அதுக்கடுத்து திருப்பி தரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறானே. எங்ககிட்ட நகை இருந்துச்சு, ஆனால் நாங்கள் கொடுக்கலனே." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரகுராமுக்கு வந்து மனசே சரியில்லை. ஒரு மாதிரி வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அவர் ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு காட்டுறாரு. அவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து ரகுராம் இருக்கார்ல, அவர் வந்து நகையெல்லாம் நிறைய நெக்லஸ் அது இதுன்னு எக்கச்சக்கம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. வாங்கிட்டு வந்தோடனே "ஜானகி இங்கே வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அப்போ ஜானகி வந்து வருவாங்க. வந்தவொடனேயுமே "இதை பாரு, பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொன்னோடனே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. நெக்லஸு, செயின் நிறையா இருக்கும். அதை பார்த்தோன்னே ஜானகிக்கு வந்து "என்னங்க இவ்வளோ நகை? இது யார் யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. "இது வந்து உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "பிடிச்சிருக்குங்க, ஆனால் எனக்கு வந்து வேண்டாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி சொல்லுவாங்க. "உனக்காக ஆசைப்பட்டு பிடிச்ச டிசைன் எல்லாம் பார்த்து கடை கடையாக ஏறி இறங்கி உனக்காக தான் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்தும் நீ வந்து ஏன் பிடிக்கலன்னு சொல்கிற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் வாங்கிட்டு வந்தால் உனக்கு பிடிக்காதா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அப்படி இல்லைங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் வீட்டில் வந்து வயசு பொண்ணுங்க 3 பேர் இருக்கோம். நான், பத்மா, பார்வதி 3 பேருமே இருக்கோம். நான் மட்டுமே இந்த இடத்துல வந்து தங்க செயின் அது இதுன்னு நிறைய போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் அது நல்லாவா இருக்கும்? அவங்க கண்ணு முன்னாடியே சுற்றினா அதை பார்க்குற அவங்க வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் சொல்கிறேன். இந்த செயினை வந்து அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷமாக வாங்கியிருப்பேன். ஆனால் இந்த செயின் வந்து எனக்கு இப்போ வேண்டாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவையும் பார்வதியும் கூப்பிட்டுட்டு "இந்தாங்க செயின்." அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வாங்கிட்டு வந்த செயினை வந்து 2 பேருக்குமே பாதி பாதி வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல ஜானகி அதை நினச்சி பார்க்காரு. அதை நினச்சி பார்த்தவொடனே "என்னங்க உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இல்லையே?" அப்படிங்கிற மாதிரி ஜானகி கேட்பாங்க. உடனே ஜானகி
ஜானகியை கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு இப்போ தான் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ரகுராம் வந்து யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.